வணக்கம். இது என்னோடய முதல் வீடியோ, யூடியூப் வீடியோ. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். இந்த இடத்த அருமையான இடம். இது பூவார். பூவார் நிறைய பேர் போயிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்களுக்கு முதல் அனுபவம். ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ். இயற்கை எண்ணெயின் இருப்பிடம் எப்பொழுதுமே கேரளா தான். அதில் இது ஸ்பெஷல் இடம்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் போன இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த இடத்த முதல்ல காட்டுறேன். இது ஃபீனிக்ஸ் ரிசார்ட் ஐலாண்ட். இது பூவாரில் இருக்குது. இதுக்கு வர்றதுக்கு போட்டில் தான் வரணும். எங்கள் லக்கேஜெல்லாம் கொண்டு போட்டில் தான் கொடுத்தாங்க. இது ஒரு அதிகாலை வீடியோ நான் போட்டிருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக இருந்தது. இந்த வாட்டர் போகிற இடம் இருக்கு இல்லையா, இதோட கடைசி முடிவு இந்த போட் போகிற வழியே போனோம்னா கடைசி முடிவில் ஒரு நம்ம கடல், அதாவது அந்த கடல் இருக்குது. ரொம்ப அழகான இடம். கடலும் இந்த ஆறும் கலக்கிற இடம்தான் பூவார். நெய்யார் அந்த இடம் கலக்கிற இடம்தான். அது பீச்சும் மிக அருமையாக இருந்தது. அது அடுத்த நாள் நாங்கள் போனோம் இந்த போட்டில். அழகான ஒரு பிளேஸ். அழகு 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 அருமை, இப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. பாருங்கள், இப்போ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டை நம்ம பார்ப்போம். இந்த ரெசார்ட்டில் ஒரு நாள் தங்குறதுக்கான வாடகை 2700. ஒரு நபருக்கு பெர் ஹெட்டு 2700. நாங்கள் 6 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூமில் 3 பேர் தாராளமாக தங்கலாம். 3 வேளை உணவும் தந்துடுறாங்க. லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட். ஒரு வேளை நீங்கள் காலையில் போனீங்கன்னா அந்த 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அடுத்த டின்னர்லாம் தந்துடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளேஸும் நல்லா இருந்தது. ரூம்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லா ரூம்ஸ்லேயும் ஏசி இருந்தது. டிவி எல்லாமேவும். ஆனால் நம்மளுக்கு அங்கே அந்த டிவி பார்க்குற அளவுக்குலாம் டைம் கிடையாது. அது பார்க்கவும் எப்பயுமே அதை பார்த்துட்டு தானே இருக்கோம். பாருங்கள், இயற்கையை பாருங்கள். காலை சூரியன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காலை சூரியன் இந்த ரிசார்ட்டவே ஆசிர்வதிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஒளிக்கதிர்கள் அழகாக இந்த ரிசார்ட் மேலே விழுகிறது. பார்ப்பதற்கு மிகவும் அருமையான பிளேஸாக இருந்தது. எனக்கு சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அழகான பிளேஸு. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கும். கேரளாவில் எல்லாமே அருமை தான். ஆனால் நாங்கள் இங்கே இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. இந்த 6 பக்கத்தில் ஒரு வீடா அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ரூம்ஸுக்கு இடைவெளியில் ஒரு இடைவெளி இருக்கிறது. தனித்தனி வில்லாஸ் மாதிரி வில்லாஸ் மாதிரி தான் இருக்குது. இதுவும் எங்கள் மக்கள் இப்போ தான் எந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் கிளம்புறாங்க. அந்த ஆற்றுப்பயணம், போட்டிங் போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்கோம். பாருங்கள், வரிசையாக ரூம்ஸு. இதில் மாடியிலையும் ரூம்ஸ் அருமையாக இருக்குது. கீழேயும் ரூம்ஸ். கீழே 7 ரூம் இருக்குது. மேலே எத்தனைன்னு தெரியலை, நாங்கள் பார்க்கல. ஒவ்வொரு ரூமும் பக்காவாக இருக்குது. க்ளீனாக இருந்துச்சு. வெரி க்ளீன். ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது எங்களுக்கு. உள்ளேயே சுடு தண்ணி எல்லாமே இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதபடி இருந்தது எங்களுக்கு. பாருங்கள், மேலேயும் ரூம்ஸ் இருக்கா, மேலேயும் ரூம்ஸ் இருக்குது. போனோம்னா ஒரு லேண்ட் மாதிரி அழகான ஒரு கார்டன் ஏரியா. இந்த இடத்துல தான் எங்களுக்கு போட்டில் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு தந்தாங்க. ஈஸியாக நாங்கள் லக்கேஜை அக்காமடேட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும். அவங்க கார்டன் ஏரியா. இது வழியாகவும் மாடிக்கு போகலாம். 2 வழியாக இருக்குது மாடிக்கு போகிற வழி. மாடியில் இருக்கிற ரூம்ஸ்க்கு போகலாம். அநேகமாக 2 ரூம் இருக்கா, 3 ரூம் இருக்கான்னு தெரியலை. இப்போ நேராக பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு வரைபடம் வரைஞ்ச மாதிரி இருக்கிற அப்படியே வரைபடம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த சீனெல்லாம். கார்டன் ஏரியா. இது டைனிங் ஹால். இங்கே தான் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டோம். ரொம்ப உணவுகளும் ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன ஃபிஷ்ஷு தான் இங்கே அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் பொரிச்ச மீன் வச்சுருக்கலாம், அதுதான் எங்களுக்கு ஒரு குறை. அதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு எல்லாமே இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபுட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது.
ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஃப்ரைட் சிக்கனும் இது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக ஃபிஷ்ஷே வச்சுருக்கலாம். இந்த ரிசார்ட்டு ஓனருக்கு ஒரு வேண்டுகோள். பாருங்கள், இவ்வளோ அழகான இடம் பாருங்கள். போகிற வழியெல்லாம் கார்டனை இன்னும் கொஞ்சம் பராமரிக்கலாம். கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள், தனித்தனி வில்லாஸும் அந்த பக்கம் இருக்குது. இங்கிட்டும் தனித்தனி ரூம்ஸ் இருக்குது. அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸ்விம்மிங் பூல் வெரி கிளியர். ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன பார்க் இருக்குது. அதுவும் விளையாடுறதுக்கு ஏற்ற இடங்கள், ஊஞ்சல் போன்றவையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி ரூம்ஸ், தனித்தனி வில்லாஸ். இது ஹட்டு மாதிரி இருக்குது. ஹட்டு மாதிரி இருக்கிற வில்லா. முதல்ல ஹவேலியான்னு வச்சுருந்துருப்பாங்க போல், அந்த போர்டை மாற்றாமல் இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஃபீனிக்ஸ் ஐலாண்ட் ரிசார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது துளசி செடியெல்லாம் கூட இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு துளசி எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படியே ஒரு அழகாக வாக்கிங் போகலாம். சுற்றிடணும். நைட்டு இந்த இடத்துல தான் எங்களுடைய விளையாடுறது, அடுத்தது டான்ஸு நல்லா இருந்தது. இந்த இடம் டிஜேலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கேம்ப் ஃபயர் தேவையில்லை. ஆனால் இப்போ நாங்கள் போன நேரம் வந்து பயங்கர ஹாட்டாக தான் இருந்துச்சு. கூலாலாம் கிடையாது. நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் போனோம். அதனால் ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது. அதனால் தேவையில்லை, கேம்ப் ஃபயர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கேம்ப் ஃபயரும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் பாருங்கள். இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியேவும் கார்டன் ஏரியா, அழகான பார்க், குழந்தைங்க விளையாடுற பார்க் இருக்குது. அந்த பார்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் அங்கே தான் போய் விளையாண்டோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான ப்ளேஸு. ஸ்விம்மிங் பூல் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதையும் பார்ட்டி பண்ணிவிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம். பாருங்கள், அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. மிக்க நன்றி.